ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் சில விதிகள் பற்றி நம்ம அந்த சட்டத்தை மதிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து நீங்க கொடியையும் கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு அதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்த நான் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு இருக்கிறது. தொண்டர்கள் பயன்படுத்துவாங்க. வேட்டி கட்டக்கூடாது என்று இருக்கிறது. நான் வேட்டியை கட்டல. அப்ப நான் சிங்கப்பூர்ல அன்னைக்கே ராமராஜன் கட்டணத்தை அது வேஷ்டி உட்கார்ந்து இதுவரை கட்டல. சட்டத்தின் மூலம் கொடியை கட்டக்கூடாது சொல்லலாம். அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை மாத்திட்டு வேற ரத்தம் போட்டு முடியுமா சொல்லுங்க. எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக எங்களுடைய அணி இரட்டை இலட்சணத்தை தான் நிற்கும். 4.5 வருடம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவில் ஆட்சி நடைபெற்றது. அனைத்து மக்களும் நன்றாக தெரியும். எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஒரு வாரம் தேசிய அளவில் கூட்டணி அமைத்து பாரத பிரதமர்கள் தனது வலதுபுறம் உட்கார வைத்து கூட்டணி அறிவிக்கிறார். அமலத்தில் வந்து ஒரே வாரத்தில் கூட்டணியை முடித்துக் கொண்டு சொல்வது 4.5 வருஷம் வெளியே சொல்லக்கூடாது. அவ்வளவு அக்கிரமம் செஞ்சாங்க. அதெல்லாம் பொறுத்துதான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது ஒருத்தருக்கா துரோகம் பண்ணிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அவருடைய உச்சபட்ச துரோகம். கட்சியினுடைய நிலைமையில வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி சின்ன பண்ணப்பட்டு அவர் பொறுப்புக்கு வந்ததுனால, முதலமைச்சர் வந்ததுனால, பொதுச் செயலாளர் வந்ததுக்கு அவரை சொல்லிட்டு கட்சியை 2ஆக 3ஆக 5ஆக உடைக்கிறார். ஆகவேதான் நாங்கள் தொண்டர்களை இணைக்கின்ற முயற்சியில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம். உறுதியாக அதை நாங்கள் வெற்றி வருவோம். தக்க பாடம் புகட்டுவார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். அதிமுக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா எடப்பாடிய பொறுப்புலையோ கட்சியிலே எடப்பாடி இல்லாத அதிமுக மலர். புது சிவில் சட்டத்தை வந்து பாஜக வந்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறுவதுங்க. ஒரு மொழி கலாச்சாரம், மத கலாச்சாரம் இதெல்லாம் பார்க்கணும். பார்த்ததே வந்து சொல்ல முடியும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு மனிதாபிமான முறையில் எந்த மக்களுக்கும் தீங்கு ஏற்படாத சட்டம் வரணும். மக்களுக்குரிய சட்டமாக இருக்கணும். மக்கள் பயன்படுத்துகிற சட்டமாக இருக்கணும். அவங்க காலங்காலமாக பழக்க வழக்கத்தின்படி ஏற்றுக்கிட்ட பழக்க வழக்கங்களுக்கு வாசமாக இருக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.